100 நாள் சேலஞ்சில் நாலு காலையில் ரொம்ப வர போல் உழைப்புக்கு ரெடி ஆகிட்டேன். காலை உணவுக்கு இறால் பிரியாணியை கொஞ்சம் எடுத்து அதுக்கு மேலே ஒரு 2 இறால் பீஸை வச்சு தயிரை மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா இதோட பேட்டரி பஞ்சாயத்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா. பேட்டரியை ரெடி பண்ணிவிட்டு சரி இளநீ குடிப்பீமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டேன். தண்ணியே இல்லாமல் ஒரு இளநீ கொடுத்துட்டு 60 ரூபா நம்மள்ட்ட ஸ்கேம் பண்ணிட்டாரு. ஆயில் லீக் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒயர் லைட்டாக ஆட்டினேன். அது பிடுங்கிருச்சு போல. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி மேலே சும்மா ஆயில் பீசிட்டு அடிக்குது. ஐயோ மீண்டும் மீண்டுமா? வேலைக்கு போனால் வெயிலில் சுத்த விட்டானுங்க. அட போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாலன் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு பள்ளியில் போய் லொகரை தொழுதுட்டு மதிய உணவுக்கு அதே பிரியாணி கூட 2 ஆம்லெட் மட்டும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு சாயங்காலம் 5 மணி போல் ஒரு டீயை குடிச்சிட்டு நைட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டாக வாட்டர் மிலனில் உள்ள தள்ளிட்டு ஜிம்முக்கு ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டேன். இந்த வாரம் ஒரு நாள் லீவ் போட்டனால ஸ்பிட் அப்படியே மாறிடுச்சு. இன்றைக்கி லெக் வித் ட்ரைசெப்ஸு. சனிக்கிழமைனால ஜிம் வேறு 10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் போனதே 9:20க்கு. ஸோ 40 நிமிஷத்தில் 2 ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது காட்டுத்தீயே 10 கச்சிக்கிற மாதிரி லெக்குக்கு ஒரு 4 வேரியேஷன் போட்டேன். ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு 3 வேரியேஷன் 40 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக இன்ஜின் ஆயிலெலாம் மாற்றினேன். பாதி ஆயில் இப்போ ஏர்லேயே போயிருக்கும். சோகத்தோட வீட்டில் வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா இரவு உணவுக்கு நம்ம வீட்டில் இட்லி. அப்ப இட்லி எதுல செய்யறாங்க? என்னதுடா? இட்லியை பார்த்தோன்னே எக்ஸ்ட்ராவாக அப்செட் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தூங்கிட்டேன்.